வணக்கம். இந்த பதிவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 2 கேள்வி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்களே, கீழே கொடுக்கப்பட்ட தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரணங்களில் எது தவறு அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென்னிந்திய புரட்சி அதை நடத்தினது யாரு? மருது சோதரர் தான் தென்னிந்திய புரட்சி நடத்தியிருப்பாங்க. அதற்கான பொருளாதார காரணங்கள் கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்க, திண்டுக்கல்லில் 25% அதிகமாக வரி உயர்த்தப்பட்டது. இரண்டாவது கூற்று, 50% வரி மக்களின் நலனுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. அவங்க வசூலிச்ச வரியில 50% மக்களின் நலனுக்காக உபயோகித்தார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மூன்றாவது பாருங்க, பிரிட்டிஷார் மன்னர்களிடம் கடன் பெற்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான்காவது கூற்று 1798 அங்கே, அதாவது திண்டுக்கல்ல அந்த பகுதியில் தென்பகுதியில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இதில் எந்தெந்த கூற்றுக்கள் சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பொருளாதார காரணம், தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரணங்களில் திண்டுக்கல்லில் 25% அதிகமாக வரி உயர்த்தப்பட்டது. இது சரியானது. அதே போல 50% வரி மக்களின் நலனுக்காக உபயோகப்படுத்தப்படவில்லை. அப்போ இரண்டாவது கூற்று தவறு. அதற்கடுத்து மூன்றாவது கூற்று பாருங்க, பிரிட்டிஷார் மன்னர்களிடம் கடன் வாங்கவில்லை. இந்திய மன்னர்கள் தான் பிரிட்டிஷாரிடம், அதாவது ஆற்காடு நவாப் தான் என்னது பிரிட்டிஷார்ட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அப்போ மூன்றாவது கூற்று தவறு. நான்காவது கூற்று பாருங்க, 1798 திண்டுக்கல் அந்த தென்பகுதியில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்சத்தின் காரணமாக தான் கட்டபொம்மன் கூட வரி பாக்கி வச்சிருப்பாரு. சரிங்களா? அப்ப கூற்று 1, 4 சரி, 2, 3 தவறு. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க, சரியான பதிலை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 1857 நிறுவப்பட்டது. இந்த கூற்று மிகச்சரி. அதாவது பெரும் புரட்சி நடந்துச்சு இல்லையா, 57 பெரும் புரட்சி. அப்போதான் கல்கத்தா, மும்பை, மெட்ராஸ் இந்த 3 மாகாணங்களையும் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டிருக்கும். அடுத்து இது தமிழ்நாட்டின் முதல் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இது மிகச்சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 தஞ்சையில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தஞ்சையில் நிறுவப்படலை. இது எங்க சிதம்பரத்தில் நிறுவப்பட்டது. மூன்றாவது கூற்று தவறு. ஒன்றாவது கூற்று மிகச்சரி. அதே போல இரண்டாவது கூற்று மிகச்சரி.